உங்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கள் அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொண்டதால் தான் வந்தவை என்பதை அறியுங்கள். ஒரு பாதியை நீங்கள் செய்தீர்கள், புற உலகம் மறுபாதியை செய்தது. இவ்வாறே துயரம் வந்தது. இந்த ஆராய்ச்சியில் இருந்து ஒரு நம்பிக்கையும் வருகிறது. என்னால் புற உலகை அடக்க முடியாது, ஆனால் என்னுள் எனக்கு அருகில் இருக்கின்ற எனது சொந்த உலகம் என் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது. தோல்விக்கு இரண்டும் தேவையானால், என் துயரத்திற்கு இரண்டும் காரணமானால், என் பக்கத்திலிருந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன். அப்போது துயரம் எப்படி வரும்? உண்மையிலேயே என்னை நான் அடக்கினால் துயரம் ஒருபோதும் வராது என்பதே அந்த நம்பிக்கை. நமது குழந்தை பருவம் முதலே காலமெல்லாம் நமக்கு வெளியே உள்ள ஏதோ ஒன்றின் மீது பழி சுமத்தவே நாம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எப்போதும் பிறரை திருத்தத்தான் கங்கணம் கட்டுகிறோமே தவிர நாம் நம்மையே திருத்திக் கொள்ள முயல்வதே இல்லை. நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். உலகம் கெட்டது, நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அது பொய். அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுவே. வெளியில் உள்ள எதையும் சபிக்காமலும், வெளியில் உள்ள ஒருவர் மீதும் பழி சுமத்தாமலும் இருக்க தீர்மானியுங்கள். மனிதனாக இருங்கள், எழுந்து நில்லுங்கள், பழியை உங்கள் மீதே சுமத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் அதுவே உண்மை என்பதை அப்போது காண்பீர்கள். உங்களையே வசப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு எல்லா வெற்றிகளும் உங்கள் வசமாகும். இவ்வாறு சுவாமி விவேகானந்தர் தன்னை பார்த்து இளைஞர்கள் தங்கள் வாழ்வினை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.